அனைவருக்கும் வணக்கம். விவசாயத்தை பற்றி அப்பா பிள்ளை உரையாடல். இந்த மண் இது வெறும் மண் இல்லைங்க. என்னோட அப்பா, என்னோட தாத்தா, அதுக்கு முன்னாடி அவரோட அப்பா, அவங்க எல்லாரும் அவங்களோட உழைப்பையும் அவங்களோட வேர்வையும் இதில் கொட்டியிருக்காங்க. என்னப்பா அதுக்கு? இந்த மண்ணோட வாசனை மூச்சு காற்றுல கலந்துருக்கு. இந்த மண்ணையும் இதோட பெருமையும் நான் காப்பாற்றணும். இது என் கடமை. அதை நீயும் செய்யணும். என்னப்பா சும்மா மண் பொண்ணுன்னுக்கிட்டு இந்த காலத்துலலாம் அவன் ஐஃபோனு ஆண்ட்ராய்டு பொண்ணுன்னு வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஐஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோனு எப்பவும் சோறு போடாதுப்பா, விவசாயம்தான் சோறு போடும். சரிப்பா, நானும் உங்களுடன் விவசாயம் செய்ய வருகிறேன். 21ஆம் ஆண்டு தைத்திருநாளை முன்னிட்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் கிளப்பின் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியினையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 11ஆம் ஆண்டு இரத்த தான முகாமுக்கு இந்த சர்டிஃபிகேட் மற்றும் அனைத்தையும் கொடுக்க சொன்ன நம்ம நண்பர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு 10 ஆண்டுகளாக ஆரம்பிக்க முதலாம் ஆண்டு முதல் போன வருடம் வரை முதல் நபராக இரத்த தானம் கொடுத்த நபர் என்கிற முறைகளை பெருமை கொள்கிறேன். ஆனால் இந்த வருடம் பொங்கலுக்கு மறுநாள் தான் எப்போவும் இரத்த தானம் நிகழ்ச்சி வைப்போம். முதல் நாள் பொங்கல் அன்றைக்கி வச்சதுனால வர முடியலை. நம்ம ராமநாட்டில் இருந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் மிக வருத்தத்துடன் பாடரசு அவற்றை ஃபோனில் தொலைபேசியில் பேசி சில விஷயங்களை தகவலை சொல்லிக்கொண்டேன். அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தான முதற்கண் வணக்கம் மற்றும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நாம் இங்கே நம் நாட்டை காக்கும் வீரர்கள் அங்கே எல்லையில் என்பதுதான். என் நிலையும் தயார் நிலை என்று 24 மணி நேரமும் 7 நாட்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நம் இராணுவ வீரர்கள். எப்போது உயிர் பிழைப்போம், எப்போது மரணிப்போம் என்பது அவர்களுக்கே தெரியாது என்பது ஓர் யதார்த்தம். நாம் இங்கு நிம்மதியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றார் அவர்கள் அங்கே அவர்களது தூக்கத்தை இழந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நிம்மதி என்ற ஒற்றை வார்த்தை சொல்லுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். ஆனால் அவர்களுக்கு அது வெறும் வார்த்தை தான். மீண்டும் சொல்கிறேன், அவர்களுக்கு அது வெறும் வார்த்தை தான். தன் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனிருந்து மருந்தளிக்கவோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவோ அவர்களால் முடியாது. சாம்பாரா, மீன் குழம்பா, கறி குழம்பா என்று எண்ணிச்சு வைக்க முடியாது. கிடைத்ததை உண்டு இருக்கும் இடத்தில் உருங்கி இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறான் இராணுவ வீரன். கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்கும் மாணவர்களெல்லாம் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டால் விஜய் பிடிக்கும், அஜித் பிடிக்கும், கமல்ஹாசன் பிடிக்கும் என்று சிவப்பு சாயத்தை பூசிக்கொண்டு திரைக்காட்சியில் தோன்றும் நடிகர்களை சொல்வார்களே தவிர யாரும் தேசம் காக்கும் இராணுவ வீரர்களை எண்ணி பார்ப்பதில்லை. ஐயா சுகிசிவம் அவர்கள் ஒரு கல்லூரியில் மாணவரிடையே பேசும் பொழுது அவர் ஒரு வீரனின் வரலாற்றை பற்றி கூறுகிறார். அந்த வீரன் யார் என்று தெரியுமா? அருண் கேத்ரிபால். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்த காலத்தில் அருண் கேத்ரிபால் இந்தியா சார்பில் பீரங்கியை தூக்கி கொண்டு யுத்தம் நடத்திய இளைஞன். ஒரு 27 வயதுடைய இளைஞன். அந்த போர்க்களத்திலேயே வீர மரணம் அடைந்த இளைஞன். அந்த இளைஞனை பாராட்டி ஒருவர் கடிதம் எழுதுகிறார். அவர் யார் என்று தெரியுமா? பாகிஸ்தானிய இராணுவ படையை சார்ந்து இவரை எதிர்த்து பீரங்கியை தூக்கி கொண்டு நின்ற முகமது கம்ஜான் நாசர் என்ற பாகிஸ்தானிய இராணுவ தளபதி. அவர்தான் அருண் கேத்ரிபால் குண்டு இயக்கும் பொழுது எதிர்த்து நின்று இயக்கியவர். அவர் என்ன எழுதினார் என்று தெரியுமா? அப்படியே சொல்கிறேன். நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறோம். நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் போத்தானை அழுத்தினோம். ஆனால் விதி எனக்கு வெற்று வாழ்வையும் அருண் கேத்ரிபாலுக்கு வீர மரணத்தையும் கொடுத்துள்ளது என்று பாகிஸ்தான் இராணுவ தளபதி இந்திய இராணுவ வீரனின் தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார். நம்மில் எத்தனை பேருக்கு அருண் கேத்ரிபாலை தெரியும்?
2014ஆம் ஆண்டு இந்தியாவின் அமைதிக்காக அசோக் சக்ரா விருது பெற்றவர் மேஜர் முகுந்த் வரதராஜன். இதுவே சிவகார்த்திகேயன் அமரன் படம் நடித்த பிறகுதான் இப்படி ஒரு மாவீரன் தமிழ்நாட்டில் பிறந்து இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து தன் தாய் நாட்டிற்காக வீர மரணம் அடைந்திருக்கிறான் என்பதே தெரியும். எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் இருப்பது உண்டு. என்னவென்று தெரியுமா? ஏன் ஆண்கள் மட்டும்தான் இந்திய இராணுவத்தில் பணிபுரிவார்களா, பெண்கள் பணிபுரிய மாட்டார்களா என்பதுதான். என் 6ஆம் வகுப்பு சிறுமியான எனது ஐயத்தை இந்திய இராணுவமே தீர்த்து வைத்தது. எப்படி என்று தெரியுமா? 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரிலே பஹல்காம் என்ற சுற்றுலா தலத்திற்கு சென்ற அப்பாவி இந்தியர்கள் ஈவு இரக்கமின்றி பாகிஸ்தானிய இராணுவ தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் 6 உயிர் கொண்ட கணவனை இழந்த தாய் திரு நாட்டின் மங்கையரின் குங்குமத்திற்கு நியாயம் கேட்டு இந்திய அரசாங்கத்தால் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் எதிர் தாக்குதல் நடக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் பெரும்பாலான பகுதி இந்திய இராணுவத்தால் தகர்த்து எறியப்பட்டது. இந்த தாக்குதலை எடுத்து நடத்தியவர் யார் என்று தெரியுமா? விமானப்படை விங் கமாண்டரான வியோமிகா சிங் மற்றும் இராணுவ பெண் அதிகாரான சோஃபிகா குரேஷி. நமது ராமநாதபுர மாவட்டத்தில் கடைக்கோடி கிராமமான இந்த உச்சினத்த கிராமத்தில் இன்று என் தந்தையைப் போல் பலரும் இந்திய இராணுவத்தில் பணிபுரிகின்றனர். அதேபோல் எதிர்காலத்தில் எண்ணற்றோர் இந்திய இராணுவத்தில் பெரும் பதவிகளை அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து உங்களுக்கு தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையோர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். நான் தேன்மொழி. நான் பேச வந்துள்ள தலைப்பு ஏறு தழுவுதல். வீரத்திற்கும் விளைச்சலிற்கும் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவையே மாடுகள். முல்லை மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர்களின் வாழ்வோடு பிணைந்து பண்பாட்டு அடையாளமாக மாறியுள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் என்றால் காடையை அடக்குதல் எனப்படும். முல்லை கலித்தொகையில் முல்லை நில மக்கள்கள் பற்றிய ஏறு தழுவுதல் பற்றி ஒரு குறிப்பு உள்ளது. எழுந்தது துகள், ஏற்றது மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற வரிகள் நம் மனதிற்குள் அந்த காட்சியை காட்டுகின்றன. ஏறு தழுவுதல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, காளையை அடக்குதல், காளையை விரட்டுதல் என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. மேலை நாட்டில், குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் காளை சண்டை என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு நிகழ்வு. அதில் போட்டியின் முடிவில் காளை கொல்லப்படும். அந்த வீரன் பரிசு பெற்றாலோ அல்லது தோற்றாலோ போட்டியின் முடிவில் காளைகள் கொல்லப்படும். இது அவ்வீரர்களின் வன்மத்தையும் போர் வெறியையும் நமக்கு காட்டுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டிலோ நிகழ்வின் முடிவில் காளைகளை வழிபாடு செய்வர். காளைகளை யாரும் துன்புறுத்த மாட்டார். காளைகளை அடக்கிய வீரருக்கு பரிசு கிடைக்கப்படும். யாராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. அப்படி உள்ள காளைகளுக்கு காளையை வளர்த்தவருக்கு பரிசு கொடுக்கப்படும். இவ்வாறு நம் பண்பாட்டில் பிணைந்துள்ள ஏறு தழுவுதலில் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நன்றி. பிறந்த முதல் மொழி, சொற்கள் கிடைக்கும் சுரங்க மொழி, நீண்ட வரலாற்று பெருமை மொழியான எனது அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பேர் மகிலேஷ். சிந்தும் மலை துளி அனைத்தும் முத்து, அதனையும் சேர்த்துவை அவை நாளைய சொத்து. பாலைவனமானாலும்
மழை நீரை சேமித்து வைத்தால் அது சோலைவனம். நான் பேச வந்துள்ள தலைப்பு மழை நீர் சேகரிப்பு. நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்கின்படி இந்த உலகின் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு ஆதாரமாய் விளங்குவது நீர். நீரை வழங்குகின்ற மழை இல்லை என்றால் இவ்வுலகில் எந்த ஜீவராசியும் வாழ முடியாது. மழை துளி அது நம் உயிர் துளி என்பதற்கு ஏற்ப மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீரானது ஆவியாய் பின்னர் மழை நீராக பூமியில் பொழிகிறது. விவசாயத்திற்கும் காடுகள் செழிப்பாய் இருப்பதற்கும் மழை நீர் முக்கியமாகும். மழை நீர் நமக்கு கிடைக்காவிட்டால் விவசாய நிலங்கள் வறண்டு உணவு பஞ்சம் ஏற்படும். மழை நீரை சேமித்து வைத்தால் இந்த உலகின் உள்ள அனைத்து பற்றாக்குறை நீங்கிவிடும். இன்று சேகரிக்கப்படும் தண்ணீர் நாளை துடைக்கப்படும் கண்ணீர் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். என் பெயர் பாவிகாஷ்னி. நான் 3ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். நான் சுற்றுச்சூழலை பற்றி பேச வந்துள்ளேன். அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெரும் தகையே, நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம் இளம் காளையர்களே, கன்னியர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன் என் சுற்றுச்சூழல் தலைப்பினை பிடித்து. நம் முன்னோர்கள் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என தூய்மையை வலியுறுத்தி கூறுகின்றனர். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை தூய்மையாக வைத்திருப்பதே நம் முதல் கடமை. சுற்றுச்சூழல் என்றால் என்ன? நிலம், நீர், காற்று, மரங்குகள், விலங்குகள் இவை யாவும் அடங்கியவைதான் சுற்றுப்புற சூழல். இங்கு நிலத்தினை குப்பைகளாலும், நீரினை சரக்கு பாட்டில்களும், காற்றினை வாகன புகைகளாலும் மாசுபடுத்தி கொண்டுள்ளோம். நிலத்தினை மாசுபடுத்துவதில் நாம் பயன்படுத்தும் பாலித்தீன்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. கடைக்கு போகும்போது வெறும் கையை ஆட்டிக்கிட்டு போவது உங்களில் எத்தனை பேர்? சுற்றுச்சூழலை நாம் வளர்க்க வேணாம், அதை அழிக்காமல் இருந்தால் போதும். வளர்ச்சி வளர்ச்சி என்ற பெயரில் ஒட்டுமொத்த இயற்கை வளத்தையும் நாசம் பண்ணிட்டோம். இப்போ சுத்தமான குடிநீருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எங்கேதான் போறது? அழகான இயற்கை மூலமாக நமக்கு கிடைச்ச கம்மா தண்ணி. ஆனால் இப்போ நாம் அதை என்ன பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஒரே பாட்டில், கிளாஸ், பாலித்தீன் பை. அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா டிவி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, கம்மா கரைக்கு வர சொன்னாங்க. நானும் என் தம்பியும் விளையாட களிமண் கேட்டோம். களிமண் எடுக்க போனோம். கால் பற்ற இடம் ஃபுல்லாக சரக்கு பாட்டிலும், மிக்சிங் பண்ண 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலும், ரப்பர் கிளாஸும் தான் கிடந்தது. சின்னஞ்சிறுசுகள் எல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்தப்பன்மார்கள் கிட்ட தீப்பெட்டி கேட்குது என்னும் நாட்டுப்புற பாடலை கேட்ப என் சித்தப்பாமார்களும் மாமாமார்களும் போட்ட பாட்டில் என் 4 வயசு தம்பி கூட சரக்கு பாட்டிலை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கான். நாம் சாதாரணமாக தூக்கி எறியும் பாட்டில்கள், பாலித்தீன் பைகளும் பூமி தாயை மூச்சிறைக்க செய்கிறது. நிலத்தடி நீரை நிர்மூலமாக்குகிற 20 நிமிடம் நீங்கள் பயன்படுத்தும் பாலித்தீன் பைகளும் பிளாஸ்டிக் பொருட்களும் அழிய 1000 வருடம் ஆகும் என்பதை நினைவில் கொள்வோம். குழந்தைகளை ஆகிய நாமும் அன்றாடம் பிளாஸ்டிக் பைகளில் அடைக்கப்பட்ட உணவு பண்டங்களையும் தான் கேட்போம். எனதருமை அண்ணன்களே, பெரியோர்களே, மாமாமார்களே, சித்தப்பாமார்களே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். நாங்கள் சின்ன பசங்க கடைக்கு போனால் கலர் கலராக இருக்கிற பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு பண்டங்களையும் கூல்ட்ரிங்க்ஸையும் தான் கேட்போம்.
அதுவும் சாதாரணமாக கேட்க மாட்டோம். அழுவோம், அடம்பிடிப்போம், சாப்பிட மாட்டோம் என்று சொல்வோம். என்ன சொன்னாலும் வாங்கி கொடுக்காதீங்க. அதுவும் பாருங்களேன், நம்ம கடைக்காரங்களும் கடலை மிட்டாய், வேர்கடலை, பொரிகடலை இந்த மாதிரி தின்பண்டங்கள் எல்லாத்தையும் உள்ளே ஒளிச்சு வச்சுருப்பாங்க. கலர் கலராக இருக்கிற லேஸு, குர்குரே இது எல்லாத்தையும் விளம்பரத்துக்கு வச்ச மாதிரி இருக்கும். அம்மா அப்பா என்னவோ கண்டிக்க தான் செய்வாங்க. ஆனால் நம்மளை மாதிரி சின்ன பசங்களை கெடுக்கிறது யாருன்னு தெரியுமா? சில வீட்டில் தாத்தா பாட்டி, சில வீட்டில் சித்தப்பா, சில வீட்டில் மாமா. நமது கிராமத்தில் பொறுத்தவரை சுற்றுச்சூழல் மேலும் மாசு அடையாமல் பாதுகாக்க என்னால் ஆன சில யோசனைகள். காட்டு வேலைக்கு போகிற பெரியவங்களே வெயில் அதிகமாக அடிக்குன்னு 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் குடிச்சிட்டு எங்கே போடுறீங்க? மிளகாய் செடி பக்கத்தில் தானே போடுறீங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டில் நமது நிலத்தினை கடந்து நிலத்தை மாசுபடுத்துகிறது. சரிப்பா, எங்கள் தெருவில் பாஸ்ன்னு ஒரு அண்ணன், அவங்களோட தாத்தா டீ கடைக்கு போகிறது கூட பைக் தான். அதுவும் இல்லாமல் அந்த பைக் சத்தம் காதை கிழிக்கும். அதனால இளவட்டங்களே இருசக்கர வாகன பயன்பாட்டை குறைச்சிக்கோங்க. இதனால் காற்று மாசு அடைதலை குறைச்சிக்கிருவோம். அப்புறம் நம்ம டான் பச்சைமுத்து தாத்தாவை பற்றி 2 வார்த்தை சொல்லியே ஆகணும். அவங்க கடையை சுற்றி இருக்கிற பாட்டிலை பறக்கி கம்மா கரையை சுத்தமாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த காக்கா தோப்பு எப்பயுமே அந்த புளிய மரத்துலேருந்து 2 சரக்கு பாட்டில் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குமா. குழந்தைகளே, உங்ககிட்ட 2 கோரிக்கைங்க. பாலித்தீன் பைகளில் அடைக்கப்பட்ட உணவு பண்டங்களையும் கூல்ட்ரிங்க்ஸையும் குடிக்காதீங்க. முடிந்தால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து நமது சுற்றுச்சூழலையும் நாட்டையும் பாதுகாப்போம். நன்றி. வணக்கத்துடன் இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் சில நல்ல பதிவுகளை கூற விரும்புகிறேன். எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பே. இப்படிதான் வாழ வேண்டும் என்பது மனித தன்மை. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் விரும்புவதும் இறைவனை வேண்டுவதும் நலமாக இருக்க வேண்டும். உடலும் உள்ளமும் நலமாக இருக்கும்போது வாழ்வின் வளர்ச்சி நிலையில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும். எனவே உடலும் உள்ளமும் நோய் தாக்காதவாறு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். உடலில் வரும் நோயை தீர்க்க மருந்து மாத்திரை என எடுத்துக்கொள்கிறோம். உள்ளத்தில் நோய் எப்படி உருவாகிறது என்று தெரியுமா? அது நம் தீய எண்ணங்கள் தான். தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்கள் நோய்கள் என்று நம் பெரியோர்கள் கூறினார்கள். அந்நோயை தீர்க்க நல்ல அறிவு, நல்ல காட்சி, நல்ல ஒழுக்கம் ஆகியவை மிக அவசியம். இவற்றை ஓதல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டா பேதல் பிணியோ பிறவார் பெரிதன்ப முச்சு என்று 5 காப்பிய நூலான நீலகேசி கூறுகிறது. மனிதனை பயன்படுத்தும் சிறந்த கருவி கல்வி. அக்கல்வியின் மூலம் நல்ல அறிவை பெற்று வாழ்ந்தால் மகிழ்வான உயர்வு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் நாம் காணும் காட்சி நலமாக இருக்க வேண்டும். யாரேனும் உங்களை நோக்கி தவறான கருத்தை உங்களிடம் பதிவு செய்கிறார்களா என்றால் எழுதுவர்களின் மனம் அழுக்காக இருக்கின்றதோ ஒழியும் நீங்கள் யாவும் தவறானவர்கள் அல்ல. எனவே நல்லவற்றையே கண்டு நேர்மை எண்ணங்களுடன் வாழ்வதே சிறப்பு. அடுத்தபடியாக பிறவி துன்பத்தை தீர்க்கும் 3வது மருந்தாக திகழ்வது நல்லொழுக்கம். ஆம், ஒழுக்கத்தை விட சிறந்த அழகு எதுவும் இல்லை. இதைத்தான் உலக பொதுமுறை நூலான திருக்குறளில் கூட ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம பன்றும்
சொல்கிறார் வள்ளுவர். மனதிற்கு இரட்டை இயல்பு தன்மை உள்ளது என்கிறார் ஓசோ என்ற அறிஞர். மனதில் ஏற்படும் ஆசை, அச்சம், சுயநலம் போன்றவை நம்மை துன்புறுத்துகிறது. அதே மனம்தான் நம்மை அறிவு நிலையில் மேம்படுத்துகிறது. மனதை நுட்பமாக புரிந்து கொள்வதன் மூலம் அதன் மாயையிலிருந்து தாண்டி செல்ல முடியும் என்கிறார் ஓசோ. உன் மனமே உனக்கு குரு. நீ உன் கடமையை சரிதாக செய்தால் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளை இயற்கை பார்த்து கொள்ளும். எனவே இயற்கையோடு இணைந்து உடல் மனம் ஆரோக்கிய பெற்று வாழ்வோம், நலமுடன் வாழ்வோம், மகிழ்வுடன் வாழ்வோம். வாழ்க வளமுடன். நாம் நற்புதல்வர் பாரதத்தே, நாம் அடியவர்கள் ஈசனுக்கே. நாம் நற்புதல்வர் பாரதத்தே, நாம் அடியவர்கள் ஈசனுக்கே. அகன்றது நமது தாயகமே, சிறந்தது நமது குறிக்கோளே, உயர்ந்தது நமது லட்சியமே, கடினம் மிகுந்தது நம் வழியே. நாம் நற்புதல்வர் பாரதத்தே, நாம் அடியவர்கள் ஈசனுக்கே. வாழ்க்கையின் விரதம் விடமாட்டோம், இலக்கின் பாதையை விடமாட்டோம். மேலும் மேலும் முன்னேறுவோம், அணி அணியாக சென்றிடுவோம். நாம் நற்புதல்வர் பாரதத்தே, நாம் அடியவர்கள் ஈசனுக்கே. இருளென்றாலும் புயலெனினும் அறத்தின் மீது புன்னகைதான். நாட்டிற்காகவே உயிர் வாழ்வோம், நாட்டிற்காகவே உயிர் கொடுப்போம். நாம் நற்புதல்வர் பாரதத்தே, நாம் அடியவர்கள் ஈசனுக்கே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாவினோதன். நான் திருக்குறள் படிக்க வந்துள்ளேன். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயபெண்டன்கோள் வாளறிவன் நற்றார் துளார் எனின். மலர்மிசையை நாம் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டமே இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பிறந்தார் மாட்டு. நன்றி. தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிதாதார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதவு தறிவு. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கடும் நோய். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குரல். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். பல்லார் பகைக்குழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். வேலடு நின்றான் இடுவன்றது போலும் கோலடு நின்றான் அறிவு. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். பன்னண்ணா பாடற்கியை பின்றேல் கண்ணன் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து இவ்வுலகு. இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காட்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. மக்களை போல்வர் கயவர் அவரண்ணா ஒப்பாரியாம் கண்டதில். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவல செய்தொழுகலான்.
சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் மால்வினையோர் ஐந்துடன் மாண்டதமைச்சு. நன்றி. வணக்கம். புதிய பாரதம் படைக்க பூபாலம் பாடுவோம், இளைய கரங்கள் 1000 உறுதியோடு கூறுவோம், 8 திக்கும் நாமினி சுட்டு விரல் நீட்டுவோம், பட்டருந்த தீமைகள் தட்டு கெட்டு ஓடிடும். புதிய பாரதம் படைக்க பூபாலம் பாடுவோம், இளைய கரங்கள் 1000 உறுதியோடு கூறுவோம், நிலவு கூட இன்று நம் கைகளுக்குள்ளாடுது, கனவு மெல்ல நடைபயின்று உண்மையிலே தேறுது, பழைய கால குமிழுணைந்து பாதைகளும் மாறுது, புதிய கீதம் விண்ணிலே புயலை போல சீருது. புதிய பாரதம் படைக்க பூபாலம் பாடுவோம், இளைய கரங்கள் 1000 உறுதியோடு கூறுவோம், சாதி மத வேறுடைந்து சமத்துவம் பேணுவோம், நீதி இங்கு எல்லோருக்கும் பொதுவென்று ஓதுவோம், நாளை வரும் வரலாறு நம் முகத்தை கொண்டவள் நட்பு அமைதி முன்னேற்றம் நல்ல உலகையாக்கிடும். புதிய பாரதம் படைக்க பூபாலம் பாடுவோம், இளைய கரங்கள் 1000 உறுதியோடு கூறுவோம், பனி படர்ந்த பனைமுகத்தில் பாரதத்தாய் சிரிக்கிறாள், அலையடிக்கும் குமரியிலே பாதங்களை நனைக்கிறாள், பாலையுடன் சோலைகளை தன்னிடத்தில் கொன்றவர், பலமொழி பல இடம் அரவணைத்து நின்றவள். புதிய பாரதம் படைக்க பூபாலம் பாடுவோம், இளைய கரங்கள் 1000 உறுதியோடு கூறுவோம். நன்றி. நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமோ வானகமோ ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமோ வானகமோ ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினோ ஞானத்தே மான பெரிது. பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. உதவி அகத முகல எழுத்த எல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகு கச்சதனால் ஆய பயனன்குள் வாழறிவன் நச்சால் கொலாயணி மலமிசை ஏகினார் மானதி சேர்ந்தார் இளமிசை நீண்டு வாழ்வர். வேண்டுதல் வேண்டாமை இளநதி சேர்ந்தார்க்கு யாண்டும் இரும்பை இல்லை. இருசை இருவினையும் சேரா நினைவன் பொருள் சே புகை புரிந்தார் மாற்று. நன்றி. விழுபத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. ஊரெண்டும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளுஞ்சினம். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. வானின்றி உலகம் வழங்கி வருதலால் தானமிதம் என்றுணர பாற்று.
துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்றி பொய்ப்பின் விருநீர் வியனுலகம் உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்கொன்றிக்கார் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை விசும்பின் துளிவிலி நல்லால் மற்றாங்கே பசும்பொல் தலை காண்பு அறிவு.